நாம் ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும் என்ற பாடலின் கவியை பாடி ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்து இன்று நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும் என்ற ஒரு கவியை நாம் பாடலாம். பற்பல மொழிகள் பேசும் பல நாட்டினரை ஒரே விசுவாச ஒருமைக்குள்ளாய் கூட்டி சேர்த்துள்ள தேவரே, உம்முடைய வசனத்தின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, இன்று நாம் சிந்திக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற பிரசங்க வாக்கியம் ஏசாயா தீர்க்கதரிசியின் தீர்க்கதரிசன புத்தகம் 57ஆம் அதிகாரம் வசனங்கள் 15-16. ஏசாயா 57 வசனங்கள் 15-16. எல்லாருமே சேர்ந்து அதை நாம் வாசிப்போம். நித்திய வாசியும் பரிசுத்த உன்னதத்திலும் பரிசுத்தத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பரிந்துரைகளின் ஆவியை கேட்கிறதற்கும் நொறுங்கியவர்களின் இதயத்தை கேட்கிறதற்கும் நொறுங்குண்ட படிந்த ஆவியை விடவில்லை வாசம் பண்ணுகிறேன். நான் எப்பொழுதும் காண மாட்டேன். நான் நினைக்கும் போகிறேன். ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆசீர்வாதங்களும் என்னுள்ளாக சோர்ந்து தீர்க்கரின் வார்த்தைகள் எப்போதுமே ஆறுதலும் இருக்கும், எச்சரிப்பும் இருக்கும். அது ரெண்டுமே அவங்க எடுத்து மக்களுக்கு சொல்லுவாங்க. ஜட்ஜ்மெண்ட் ஆரம்பில் சால்வேஷன் ஆரம்பில் என்பதை நாம் பிரிக்க முடியும். இன்னைக்கு இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்ற வசனங்கள் சிறை இருப்புக்கு பின் எழுந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் என்பது நமக்கு தெரியும். யூதா அவர்கள் சிறைப்பட்டு போன பிறகு ஒரு சில மக்கள் இன்னும் ஆண்டவரை கனப்படுத்தாமல், ஆண்டவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல், கற்பனைகளை உதாசனப்படுத்துகிற மக்களாக வாழ்ந்த ஒரு நிலையை தீர்க்கர்கள் எடுத்துரைக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். இந்த 15-16 வசனத்துல ஏன் இதை தீர்க்கர் குறிப்பிடுகிறார் என்றால், இந்த வசனத்துடைய துவக்கத்தில் சில வசனங்களை நாம் வாசித்தால் அதை புரிந்து கொள்ள முடியும். 5-6 வசனங்களை வாசிப்போம். ஏசாயா 57:5-6.
இவைகளின் மேல் நான் பிரியப்படுவேனோ என்று 2 வசனங்கள்ல ஏராளமான ஒரு காரியத்தை ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். ஆண்டவர் சொன்ன கற்பனைக்கு கீழ்ப்படியாம அவருடைய செயல்பாடுகள் வேறு விதமாய் போனது என்பதை இந்த 2 வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, வணக்கம், பலியிடுகின்ற காரியம், இவற்றை எல்லாம் அந்த மக்கள் செய்ததினாலே ஆண்டவர் மிக தெளிவாய் மக்களோடு கூட தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறார். எரேமியா, மீகா, மற்ற எசேக்கியேல் போன்ற தீர்க்கதரிசிகளும் இந்த வார்த்தைகளை அடிப்படையாக வைத்து பேசுகிறார்கள். எரேமியாவிலே 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். 7:31. அதை என் மனதில் தோன்றவும் இல்லை என்று அங்கு கடவுள் மிக தெளிவாக பேசுகின்றார். ஆகவே ஆண்டவருக்கு விரோதமான செயல்பாடுகள் இருக்குமானால் தீர்க்கதரிசிகள் எச்சரிக்கை கொடுப்பார்கள் என்பது நமக்கு தெரியும். அதே போலதான் இன்றைக்கு இந்த வசனத்திலும் தீர்க்கதரிசி மூலமாக உங்களுக்கும் எனக்கும் யூதா மக்களுக்கு கொடுக்கப்பட்டதை போல எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறதை நிச்சயமாய் நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். பரிசுத்தமாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். அவருக்கு விருப்பமில்லாத, பரிசுத்தமில்லாத காரியங்களை நாம் செயல்படுத்த கூடாது என்பதிலே நமக்கு உறுதி வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட எடுத்துரைக்கிறார் என்பதை நிச்சயமாய் நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவருடைய செயல்பாடுகள் என்ன, அவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதையும் ஆண்டவர் மறுபடியுமாய் நமக்கு உணர்த்தி காண்பிக்க விரும்புகின்றார். இன்றைக்கு 11ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 17ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கு வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு The Power of God in Our Life. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரின் வல்லமை என்பதை குறித்து அடிப்படையான சிந்தனைகள் இடம்பெறுகிறது. பிரத்யேகமாக இந்த 11ஆம் வாரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு God justifies ungodly. God justifies ungodly. அநீதியான காரியங்களை அவர் நியாயம் தீர்க்கிறவராய், கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்கிற போது அவர் நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிந்தனை. நான் வாசிக்க கேட்ட ஏசாயாவிலிருந்து ஒரு சில உண்மைகளை மீண்டுமாய் நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். முதலாவது அங்கு பார்க்கிற காரியம், கடவுள் நம்முடைய தேவாதி தேவன் எப்படிப்பட்டவர் என்று அந்த வசனம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அவர் உன்னதமானவர். உன்னதமானவர் என்பதை அங்கு நாம் வாசிக்கின்றோம். நம்முடைய ஆண்டவர் உயர்ந்தவர், உன்னதமானவர், அவருக்கு நிகரானவர் எவரும் இல்லை என்பதை தீர்க்க அங்கு உறுதிப்படுத்துகின்றார். சங்கீதங்கள் 83ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். 83:17. பூமி அனைத்துக்கும் உன்னதமானவர்கள் மனிதர் உணரும்படியாய் அந்த சங்கீதக்காரனுக்கு குறிப்பை வைக்கிறார். அதே போல 97ஆம் சங்கீதம் 9வது வசனம். 97:9. பூமி முழுவதற்கும் நீதான் உன்னதமானவர். God's power and majesty நிச்சயமா நாம அறிந்திருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு நாம பார்க்கிறோம் இந்த வாரத்திலிருந்து. God's power in our lives. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் நம்முடைய வல்லமையினாலே நிரப்ப விரும்புகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். சங்கீதக்காரர் 113ஆம் சங்கீதத்துல 5ஆம் வசனத்தை இன்னைக்கு வாசிக்க கேட்ட சங்கீதம் 113:5. உன்னதத்தில் வாசமாயிருக்கிற நம்முடைய கர்த்தருக்கு சமமானவர் யார் என்ற ஒரு கேள்வியை இந்த சங்கீதக்காரன் முன்வைக்கிறார். அவர் இந்த உலக வாழ்க்கையில நம்மை மீட்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவாக வந்தார், நம்மை மீட்டு ரட்சித்தார், இப்போது பிதாவுடைய வலதுபாகத்தில் வீற்றிருக்கிறார், இப்பொழுது பரிசுத்த ஆவியானவராய் நம்முள் அவர் இருக்கிறார் என்பது நமக்கு
தெரியும். கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி ஏசாயா 9:6 நாம் வழக்கமாய் அநேக பிறந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையிலே நாம் வாசித்து இருக்கின்றோம். தேவன் அதே போல நிலையானவர் என்று சொல்லப்படுகிறது. என்றென்றும் அவர் இருக்கிறவராக இருக்கிறார். மோசேக்கு தன்னை வெளிப்பட சொன்னபோது இருக்கிறவராக நான் இருக்கிறேன் என்று சொல் என்று அவர் மோசேக்கு சொல்லி அனுப்பியதை நாம் சிந்தித்து இருக்கின்றோம். He is both immortal and immutable. அவர் எப்போதும் நிலையானவராய் இருக்கிறார், என்றென்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று நமக்கு உணர்த்தி காட்டப்படுகின்றது. 1 தீமோத்தேயு 6:16 வசனம். 1 தீமோத்தேயு 6:16-17 வாசிப்போம். அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். சாகாமை உள்ளவராக இருக்கிறார், காணக்கூடாதவராக இருக்கிறார். அவர் நம்மிலே பிரசன்னராக இருந்தும் நாம் அவரை மகிமைப்படுத்தாமல் துதிக்காமல் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற சகோதரர்கள் கர்த்தரை மாத்திரமே நாங்கள் வணங்குவோம் என்ற உறுதிப்பாட்டிலே நிலைத்திருந்தார்கள். நாங்கள் உயிரோடு இருந்தாலும் பரவாயில்லை, உயிரோடு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் சிலையை வணங்க மாட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தெய்வம், ஆண்டவரே கடவுள் என்பதை இன்றைக்கு நாம் அறிக்கை செய்தது போல் அன்றைக்கு அந்த வாலிபர்கள் கடவுளை மகிமைப்படுத்தினார்கள் என்று நாம் அநேக முறை வாசித்திருக்கிறோம், சிந்தித்தும் இருக்கிறோம். தானியேல் 4:17 வசனம் சொல்கிறது. தானியேல் 4:17 வசனம். எல்லாரும் அவரை அறியும்படியாய் நமக்கு உன்னதமானவராக இருந்தும் ஆளுகை செய்கின்றார் என்று அந்த வசனம் சொல்கிறது. நம்முடைய நிலைப்பாடு என்ன? ஆண்டவரை மகிமைப்படுத்த, அவரை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, அவருடைய வசனங்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்க, கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிக்கின்றோமா? அல்லது அதற்கு மாறான செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். உன்னத மாணவராய் அவர் இருக்கிறார். இரண்டாவது, அவர் உறைவிடம் கொள்பவராக இருக்கிறார். எங்கு அவர் உறைவிடம் கொள்கிறார்? நம் மத்தியிலே, நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய சபையிலே, நம்முடைய இல்லத்திலே எங்கெல்லாம் அவரை நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறோமோ அங்கெல்லாம் அவர் பிரசன்னராய் இருக்கிறார் என்று நிச்சயமாய் நாம் பல முறை அறிந்திருக்கின்றோம். அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். The high and holy Almighty God came down to our level because it is impossible for us to go up to his level என்று ஒரு அறிஞர் குறிப்பிடுகிறார். தேவாதி தேவன், உன்னதமானவர், மகிமை நிறைந்தவர், சாகாமை உள்ளவர், என்றென்றும் நிலைத்திருக்கிறவர், இருக்கிறவராக இருக்கிறதை சொன்னவர், தம்மை தாமே தாழ்த்தி அடிமை ரோகங்களுக்கு மனிதராய் நம்மோடு கூட அவர் வந்து நமக்காய் பாடுபட்டார். நம்முடைய உள்ளத்தில் அவர் பிரசன்னராய் இருக்கிறார். நாம் விசுவாசிக்கின்ற போது எங்கெல்லாம் நாம் கடந்து போகிறோமோ அங்கெல்லாம் அவர் நம்மோடு கூட வருகிறவராக இருக்கிறார், நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார், ஆலோசனை தருகிறவராக இருக்கிறார். ஆகவேதான் உறைவிடம் கொள்பவர் என்று அந்த வசனத்திலே நாம் சிந்திக்கின்றோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். யாரிடத்திலே வாசம் செய்கிறார்? நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களிடத்திலே வாசம் செய்கிறவராக இருக்கின்றார். அவரை திடப்படுத்துகிறவராய், பலப்படுத்துகிறவராக இருக்கின்றார். அவர் நம் மத்தியிலே வாசம் செய்கிற ஆவியானவராய் இருக்கின்றார். உன்னதமானவர் மாத்திரமல்ல, எங்கும் நிறைந்தவர் மாத்திரமல்ல, நம்மோடு கூட அவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார் என்று இந்த வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நீங்கள் நான் அறிந்திருக்கிறோம். சங்கீதக்காரன் 68 சங்கீதம் 5 வசனத்தில் இப்படி குறிப்பிடுகிறார்.
அவர் உன்னதமானவராக இருந்தும் இந்த உலகத்துல திக்கற்றவரை அவர் நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார், பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அநீதியுள்ளவர்கள் அவர் நியாயம் இருக்கிறார், நீதிமான்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதியை சற்று நாம் திருப்பி பார்ப்போம். லூக்காவில 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க. ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். பரிசேயன் எப்படி ஜெபிக்கிறான் என்று வாசித்தோம். அவன் தன்னைத்தானே உயர்த்திக் கொண்டு தூரத்தில் நின்று கொண்டு, ஆண்டவரே, இந்த பரிகாரர், இந்த அநியாயக்காரர், இந்த விபச்சாரக்காரர், இந்த மனிதனை போல் நான் இல்லை, நான் உயர்ந்தவர், நான் உபவாசிக்கிறேன், சம்பாதிக்கிறதெல்லாம் தசமமாக கொடுக்கிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான் என்று நாம் வாசித்தோம். ஆனால் ஆயக்காரனோ தன்னை தாழ்த்தி அவன் கண்களை வானத்தில் இருக்கக்கூட துணியாமல் பாவியாக என்மேல் இரக்கமாயிருந்து சொல்லி தாழ்த்துகிறான். அவன் அல்ல, இவனே நீதிமானாய் கடந்து போனான் என்று சொல்லி நாம் வாசித்தோம். ஆகவே நீதிமான்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதற்குத்தான் நம்ம வாசம் செய்கிறவராய் இருக்கிறார் என்று வசனங்கள் நமக்கு உறுதிபட கற்றுக் கொடுக்கிறது. ஏசாயாவிலே 61ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனங்கள் சொல்கிறது. 61:1-2. எல்லா காரியத்தையும் செய்வதற்கு இயேசு கிறிஸ்துவின் மேலே ஆவியானவர் இருக்கிறார். அதற்கு தான் இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். நம்மோடு கூட அவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார் என்று பலமுறை நாம் சிந்தித்திருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உன்னதமானவர் மாத்திரமல்ல, அவர் நம்மோடு கூட நம்மத்திலே நம்முடைய உள்ளத்திலே வாசம் செய்கிறவராக இருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்று நாம் நிச்சயமாய் அறிந்து கொண்டிருக்கிறோம். கொலோசையரிலே பவுல் இதை குறிப்பிடுகிற போது, கொலோசையர் 1 அதிகாரம் 27ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவானவர் மகிமையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். நமக்குள் இயேசு வசிக்கிறார், நமக்குள் அவர் இருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு மேலான பெருமை. நாம் இந்த உலக வாழ்க்கையிலே பல நேரங்களிலே தவறி விடுகிறோம், பல நேரங்களிலே கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகிறோம், அவரை உதாசீனப்படுத்துகிறோம். வேத வசனங்களிலே வாசிப்பதிலே நாம் பின்தங்கி இருக்கிறோம், ஜெபிப்பதிலே நாம் சில சமயங்களிலே சோம்பலினாலே ஜெபிக்காமல் இருந்து விடுகின்றோம். ஆனாலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதிலே தயங்குவதே இல்லை. நம்மை அவர் நேசிக்கிறவராய், நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் நமக்குள் அவர் வாசம் செய்கிறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது. வெளிப்படுத்தல் 3:20. கர்த்தர் நமக்காய் காத்திருக்கிறார், வாசப்படையில் கதவை தட்டுகிறார். ஒருவன் அதை அறிந்து உணர்ந்து கொண்டு தன்னுடைய உள்ளத்திலே காணப்படுகின்ற கர்த்தருக்கு புறம்பான காரியங்களை விலக்கிவிட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் அவர் நம்முடைய உள்ளத்திலே வாசம் செய்து அவர் நம்மை நெறிப்படுத்துவார், நம்மை வழிநடத்துவார். ஆசீர்வாதத்தை நிறைவாய் நாம் சுதந்திரிப்பதற்கு அது வழிவகுக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அவர் உன்னதமானவர், நம்முடைய கடவுள், உறைவிடம் கொள்பவர் நம்முடைய கடவுள் என்பதை உணர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்க வேண்டும். 3ஆவதாக உணர்த்தி காட்டுகின்றவர். உன்னதமானவர், உறைவிடம் கொள்பவர், உணர்த்தி காட்டுகிறவர். என்ன உணர்த்தி காட்டுகிறார் நமக்கு என்று வேத வசனங்கள் நமக்கு ஆதாரமாய் இருக்கிறது. உன்னதமான தேவன் நம்முடைய உள்ளத்திலே வாசம் செய்கிறார். இதற்காக நம்மை ஆசீர்வதிக்க, நித்தியத்திற்கு நம்மை தகுதிப்படுத்த அவர் ஆவலாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் குழப்பமான நிலையில் இருக்கிற போது, என்ன முடிவு எடுப்போம் என்று தெரியாமல் இருக்கிற போது,
வழி இதுவே என்று நம்மை அவர் வழி நடத்துவார். நம்முடைய பிரச்சனைகளுக்கு, உலகின் சோர்வுகளுக்கு அவர் நம்மை திடப்படுத்தி பலப்படுத்துகிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை வழிநடத்துவார் என்று நாம் வாசித்தோம். அதுதான் அவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிற விதம். இதுதான் சரி என்பதை அவர் தெளிவாய் நம்முடைய மனசாட்சியின் மூலமாய் பேசுகிறவராய் இருக்கிறார். வசனத்தின் மூலமாய் பேசுகிறவராய் இருக்கிறார். அனுபவத்தின் மூலமாய் நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதை நாம உணர்ந்து பார்த்தால் சாட்சியாய் நாம நிற்க முடியும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். வாசிக்க கேட்ட 57:16 மறுபடியும் வாசியோம். ஏசாயா 57:16. ஏன் நான் வழக்காட மாட்டேன், ஏன் நான் கோபப்பட மாட்டேன், ஆத்துமாக்கள் சோர்ந்து போகுமே என்று ஆண்டவர் இந்த இடத்துல தன்னுடைய கரிசனையை வெளிப்படுத்துகிறார். அதை உணர்த்தி காட்டுகின்றார். நாம் இந்த உலகத்துல பாவங்களை செய்யும்போது அந்த பாவத்தை அவர் வெறுக்கிறார். ஆனால் நம்மை பாவிகளை வெறுப்பதில்லை என்று வேத ஆதாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் நம்மை எப்போதும் நேசிக்கிறவராக இருக்கிறார், இறுதி வரைக்கும். ஆனால் ஒரு எல்கை வருகிற போது மனம் திரும்பாத பட்சத்துல நமக்கு அழிவு உண்டாகிறது என்பதையும் வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியை நாம சற்று திருப்பிக் கொள்வோம். தானியேலின் புத்தகத்துல 9ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கின்றார். அந்த 8வது வசனம், ஆண்டவரே உமக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்கள் ஆனோம் என்று அந்த அறிக்கையை தானியேல் செய்கிறத நாம் பார்க்கிறோம். நெகேமியா அதே போல நெகேமியா புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்கிற போது அவரும் ஒரு அறிக்கை செய்கிறார். நெகேமியா 1 அதிகாரத்துல நாம் அதை திருப்பிக் கொண்டால் நெகேமியாவுடைய அறிக்கை மிக தெளிவாய் நமக்கு புரியும். 1 அதிகாரம் 1 வசனம். தொடர்ந்து வாசிங்க. போதும். அந்த வார்த்தைகளை நான் கேட்டபோது உட்கார்ந்து அழுது பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினேன். அந்த அறிக்கை ரொம்ப முக்கியம். பாவத்தை ஆண்டவர் வெறுக்கிறார், பாவிகளை அல்ல. அதை நமக்கு உணர்த்தி காட்ட விரும்புகின்றார். விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்பாக நிறுத்தினார்கள். அப்போது ஆண்டவர் குனிந்து எழுதி கொண்டிருந்தார். மீண்டுமாய் அவங்க எல்லாரும் ஆண்டவர் இயேசுவை கூப்பிட்டாங்க, கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி. உங்களில் பாவமில்லாதவன் எவனோ அவன் முதலாவது கல்லெறிய கடவுள் சொல்ல போது அங்க யாருமே இல்லை, அந்த பெண் மட்டும்தான் நின்று கொண்டிருந்தார்கள். இனி போ, இனி பாவம் செய்யாதே என்று அந்த மகளை அனுப்பினார் என்பது நமக்கு தெரியும். ஆகவே பாவத்தை ஆண்டவர் வெறுக்கிறார் என்பதை உங்களுக்கு எனக்கு உணர்த்தி காட்டுகிறார். ஆகவே தானியேல் 9ஆம் அதிகாரத்திலே அநேக காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இல்லத்துக்கு போய் வாசிக்கிற போது இவர்கள் எல்லாம் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகின்றார். அதை நாம் செயல்படுத்த நமக்கு அவர் உணர்த்தி காட்டுகிறவராக இருக்கிறார். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஏசாயா 63:9. பூர்வ நாட்களெல்லாம் அவர் தூக்கி சுமந்து வந்திருக்கிறார் என்பதை ஆண்டவர் உணர்த்தி காட்டுகின்றார். அதை நாம் எண்ணி பார்ப்போமா?
நம்முடைய பெற்றவர்கள் நம்ம எப்படி அவர்கள் நேர்த்தியாய் வளர்த்திருப்பார்கள். சிறு வயதிலிருந்து தன்னை ஒவ்வொரு நாளும் அவர்கள் தியாகமாய் ஒப்பு கொடுத்து பிள்ளைகளின் மேன்மைக்காய் தன்னை அர்ப்பணித்திருப்பார்கள். அதே போல நம்முடைய தேவாதி தேவன் நம்மை நேசிக்கிறவராய், நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் நம்மை ஒப்பு கொடுத்து பாடுபட்டு அவர் தன்னையே பல நிலைகளிலே அவமானப்படுத்தப்பட்டாலும் தன்னை ஒப்பு கொடுத்தார். நமக்காக, நம்மை காப்பதற்காக, நித்தியத்திற்கு நாம் தகுதிப்பட வேண்டும் என்பதற்காக, ஒருவரும் கெட்டு அழிந்து போகக்கூடாது என்பதற்காக அவர் நம்மை அர்ப்பணித்திருக்கிறார் என்பதை இன்னும் ஆண்டவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிறவராக இருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை பற்றி அறிவை அடைவும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பதையும் ஆண்டவர் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. எபிரேயர் எழுதப்பட்ட நிருபம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது. எபிரேயர் 4:15. எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராகிய பிரதான ஆசாரியராய் அவர் இருக்கின்றார். ஆகவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாக்கியம் நமக்கு. ஆகவே நம்மை ஒப்பு கொடுப்போமா? நம்மை ஆண்டவர் மீட்டு எடுத்திருக்கிறார், தூக்கி சுமந்து வந்திருக்கிறார், பாவம் இல்லாதவராய் இருக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார், நிச்சயத்திற்கு தகுதிப்படுத்துகிறார் என்பதை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வசனத்தின் மூலமாக உணர்த்தி காட்டுகிறார். இந்த வசனங்களை நாம் வாசிக்க, தியானிக்க, அதை ஏற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் என்பதை நாம் அறியாமல் இருந்தால் ஏற்றுக்கொண்ட மக்களாக சாட்சியாய் நாம் வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். காரணம், நம்முடைய ஆண்டவர் உன்னதமானவர், நம்முடைய ஆண்டவர் நம்மிடம் உறைவிடம் கொள்பவர், நம்முடைய ஆண்டவர் பல காரியங்களுக்காய் உணர்த்தி காட்டுகிறவர். இதையெல்லாம் ஏற்றுக்கொண்ட மக்களாக வாழ்வோம். கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்து சாட்சியாய் நம்மை நிறுத்துவாராக. ஆமென்.